சேம்மா, உனக்கு இப்பதான் என் ஞாபகம் வந்துச்சோ? இல்ல நான் தெரியாம தான் கேட்கேன். இவ்வளவு நாள் ஏமா உனக்கு ஃபோன் பண்ணணும்னு கொஞ்சம் கூட தோணவே இல்ல? என் பிள்ளை எப்படி போனா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு அப்படியே உன் போக்குல இருந்துகிட்டியும் அங்கேயும் ஆசிரமத்துல அங்கனே எல்லாம் கிடைக்கணும்னே நான் மறந்துட்டேன். அப்படிதானம்மா? உங்ககிட்ட தான் கேக்குறேன்னு சொல்லுமா. ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி எப்படி இருக்கதாச்சா என்னன்னு ஏமா உனக்கு கூடவா கேட்கணும்னு தோணலாம்? சரி, அப்படியெல்லாம் ஒண்ணே இல்ல சரியா? வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு கிடக்காத. ஆமா, உன் அண்ணன் வீட்டுக்கு போனியாமே, அங்கனே இருக்காம இங்கனே எதுக்கு வந்தா? சின்னம்மா, நீயும் ஏன் வந்து எதுக்கு வந்தன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? இங்க இருக்கிறவங்க தான் யாருக்குமே என்ன பிடிக்கல. ஏன் வந்தேன்னு 1008 கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ எப்படி கேக்குற? எடி அப்படின்ற அர்த்தத்தெல்லாம் கேட்கல. அது வந்து உன் அண்ணன் வீட்டுக்கு போனியாமே, உன் அண்ணன் போன் பண்ணி சொன்னான். சொல்லாம கொல்லாம அப்படியே அங்கன இருந்து கிளம்பி வந்துட்டியா? அதான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உனக்கு போனை பண்ணி கேட்க சொன்னான். அதனாலதான் போன் பண்ணேன். என்ன காரியம், என்னத்துக்கு சொல்லாம கொல்லாம வந்தேன்னு சொல்லிட்டு. ஏதோ 2-3 மாசம் இருக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் கூட கிளம்புனியா? இப்ப படப்படன்னு கிளம்பி அப்படியே வந்துட்டியா? என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? ஆமா ஆமா, ஒரு மருமவளை வச்சிருக்கேன் உன் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு. அவ இருக்கிற வீட்டுல ஒரு மனுஷங்க இருக்க முடியுமா சொல்லு? சரியான ராட்சசியா தான் இருக்கா. என்னென்னலாம் பண்ணா தெரியுமா உனக்கு? போன உடனே கால் உடைச்சிட்டுன்னு சொல்லிட்டு என்ன சமைய கறியாக்குனா. சரி பரவாயில்ல, அண்ணனை கண்டி சமைச்சு போடுவோன்ட்டு சமையலும் செஞ்சேன். அடுத்து என்னால கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு துணியை துவைக்க சொன்னா. வாஷிங் மிஷின் இருக்குன்னு சொன்னதுக்கு கையில அழுக்கு போகிற அளவுக்கு வாஷிங் மிஷின்ல போகாதுன்னு துணியும் துவைக்க வச்சா. சரின்ட்டு விட்டேன். இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு காப்பி போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்க சொன்னாமா. காப்பி போட்டு எடுத்துட்டு போய் கொடுக்க அந்த காப்பியை வேணுக்குன்னே தரையில கொட்டிட்டு இந்த தரையை தொடக்க வையின்னு சொல்லிட்டு அண்ணன் வயாலே சொல்ல வச்ச. தெரியுமா உனக்கு? அவ இருக்கிற வீட்டுல என்னால இருக்க முடியாது. தினமும் கொடுமையா தான் இருக்கு. அதனாலதான் சொல்லாம கொள்ளாம அப்படியே கிளம்பி வந்துட்டேன். அவங்கிட்ட சொன்னா என்ன அனுப்பவும் மாட்டான். என் பொண்டாட்டிக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, கால் உடஞ்சி கிடக்குன்னு சொல்லிக்கிட்டு அங்கனே இழுத்து பிடிச்சி வச்சுப்பான். அதான் சொல்லாம வந்துட்டேன். உன் மருமவளை எம்மா சரியான ஆளாதாம இருக்கா. நீ சொல்லும் போது கூட நம்பல நானு. இங்க பாரு, அவ என்னமோ கரெக்டா தான் இருக்க செஞ்சா. நம்ம 2 பேர் தான் சேர்ந்து அவளை இந்த மாதிரி மாத்துனது. ஆரம்பத்துல நினைச்சு பாரு, உன் வீட்டுக்கு வந்த அணு கணக்கா தான் அவளும் இருந்தா. எத்தேன்னு சொல்லிட்டு என் பின்னாடியும், நீ என்னதான் அவளுக்கு நாத்தனார் முறையா இருந்தாலுமே தங்கச்சி தங்கச்சின்ட்டு உன் பின்னாடியும் சுத்தி சுத்தி வருவா. நம்ம 2 பேரும் கூறு கட்டுத்தனமா அவன் அண்ணனை எங்க அவ மைக்கு தனியா கூட்டிட்டு போயிருவாளுன்னு சொல்லிட்டு அவளை கரிச்சு கரிச்சு கொட்டி கொட்டி கடைசியில மொத்தமா நம்ம தலையில நம்மளே மண்ணை வாரி போட்டுக்கிட்டோம். அதுதான் உண்மை. அவ மாறதுக்கு அவ காரணம் இல்லடி, நம்ம தான் காரணம் சரியா? அதனால அவளை கரிச்சு கொட்டுறதை விட்டுட்டு உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. ஹலோ, கேக்குதா இல்லையா? கேக்கல அதானே, அது எப்படி கேட்கும்? நம்ம தான் நல்லது ஏதாச்சும் சொன்னாலே செஞ்சாலே உனக்கு கேட்கவும் செய்யாது, புரியவும் செய்யாது. அப்படித்தானே? கெட்டது சொல்லி கொடுத்தா மட்டும் என் அவளுக்கு ஈஸியா போயிட்டு மண்டையில உட்காந்துரும். இங்க பாரு, அவளை கரிச்சு கொட்டதை விட்டு உன் வாழ்க்கைய பாரு. ஆமா, அனு, ரகு, ரேஸ்மா, குட்டி பியாராண்டி எல்லாரும் எப்படி இருக்காங்க? உன் மாமியாருக்கு கால் வலி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, இப்ப பரவாயில்லையா? உன் மாமியாருக்கு புருஷன் வீட்டுக்கெல்லாம் வரானா? இல்ல இந்த ஆஸ்பத்திரி கட்டுறேன், காலேஜ் கட்டுறேன்ட்டு அங்க நீங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கானா? என்னாச்சு? நாசமா போச்சு எல்லாம். என்னடி சொல்ற? நாசமா போச்சா? இப்ப என்னாச்சு? என்ன ஆகணும்? இப்ப சொன்னியே அண்ணி என்னமோ அணு மாதிரின்னு சொல்லிட்டு, சரி ஒத்துக்கிறேன். அண்ணி என்னமோ இந்த மாதிரி மாறதுக்கு காரணம் நம்ம 2 பேர் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா அண்ணிய அணு கூட எல்லாம் சேர்த்து வச்சு பேசாதமா. இவ சரியான வில்லில வில்லி, வெச வில்லி. ஆமா, இவ என்னென்ன காரியம் பண்ணா தெரியுமா? ஸ்கெட்ச் போட்டு கரெக்டா பிளான் பண்ணி உன் பேரனை இங்க இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டா தனியா. என்னடி சொல்றா? ரகு இப்ப வீட்டுல இல்லையோ? அனுவ ரகுவும் வீட்டை விட்டு வெளியவா போயிட்டாங்க? என்ன நடந்துச்சு? சண்டையா போட்ட? நீ கொஞ்சம் மச்சம் அறிவுன்னு இருக்கா இல்லையாமா? இவ்வளவு நேரம் தெளிவா சொல்ல தானே செஞ்சேன். அவதான் பிளான் பண்ணி கூட்டிட்டு போயிட்டான்னு சொல்றேன். நீ என்னன்னா சண்டை போட்டியா அதை போட்டியான்னு கேட்டுக்கிட்டு இருக்க? இங்க பாரு, என் மருமவளுக்கு பண்ண பாவத்துக்காண்டி தான் நான் இங்க வந்து ஆசிரமத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்னமோ 68 வயசுல புரிய வந்துச்சு. அதனால எனக்கு ஆசிரமமாச்சு கிடைச்சது. நீ இதே மாதிரி சொல்லிக்கிட்டு திரிஞ்சேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறமா நடு ரோட்ல தெருக்கோடியில தான் உட்காந்துக்கிட்டு இருக்கணும். வீட்டுக்கு வந்தவள மருமகளா இல்ல, மகளா கூட வேண்டாம், ஒரு மனுஷியா வச்ச மதி. அதுதான் நான் உனக்கு சொல்லித்தர பெரிய பாடமா இருக்கும். என் வாழ்க்கையில இருந்து நான் உனக்கு சொல்ற ஒரு நல்ல நல்ல புத்தினா அது மட்டும்தான். நம்மள நம்பி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த பிள்ளைய நல்லபடியா வச்சு காப்பாத்துற வழியை பாரு. சில்லன்னு வச்சுக்கோ, நீ தான் கடைசி காலத்துல என்ன மாதிரி அங்கனையும் எங்கனையும் திரிய வேண்டியது கிடக்கும். இதுக்கு மேல ஊவி இருப்போம். தயவு செஞ்சு போனை வச்சிரு. காலையிலேயே நான் ஏற்கனவே டென்ஷன்ல உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இதுல நீ வேற உன் மருமகளோட புராணத்தை எடுத்து என்ன இன்னும் வயிற்று வச்சுட கலப்பிக்கிட்டு இருக்காத. ஆமா, இங்க ஏற்கனவே அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கேன். நானும் மண்ட காய்ச்சல்ல தான் சுத்திக்கிட்டு இருக்கேன். அமைதியா போனை வச்சிரு. சரி, இத்தனை நாள் உனக்கு கெட்டதை சொல்லி கொடுத்தேன். அதெல்லாம் சரிமான்னு தலையை ஆட்டிக்கிட்டு எடுத்துக்கிட்டா. இன்னைக்கு ஒரு நாள் ஏதோ எனக்கு புத்தி வந்து நல்லது சொல்லி தரேன், அதை கேட்டுக்க மாட்டேங்க. இங்க பாரு தாச்சாயினி, எனக்காச்சும் ஆசிரமமாச்சு கிடைச்சிச்சு. நான் பண்ண பாவத்துக்காண்டி என் யார பிள்ளைங்க கொண்டு வந்து சேர்த்துச்சு. ஆனா உனக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு அலையாத சொல்லிவிட்டேன். ஆமா, மரியாதையா குடும்பத்தை அனுசரிச்சு ஒத்துமையா இறுக்கி பிடிச்சிக்கிற வழியை பாரு. சும்மானா அது இதுன்னு பேசிக்கிட்டு கிடக்காத. உன் மாமியார்காரிக்கிட்ட நீ எவ்வளவு சண்டை போட்டிருப்பா. உன் மாமியார்காரி உன்னை எந்த இடத்துல விட்டு கொடுத்து பேசியிருப்பாங்களா? உன்னை தான் கூடயே வச்சுக்கணும்னு நீ பண்றதுக்கெல்லாம் பொறுத்து போய் இல்ல. அந்த அளவுக்குலாம் இருக்க சொல்லல. அந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை தான். அந்த பிள்ளைய நீ எதுவும் சீண்டாத வரைக்கும் அந்த பிள்ளைய அமைதியா தான் இருக்கும். நீ உன் போக்குல இருன்னு சொல்றேன், அவ்வளவுதான்.
ஆமா, அந்த பிள்ளைக்கு போயிட்டு நீ அதை செய்ய இதை செய்ய தாங்குலாம் சொல்ல மாட்டேன். நீ உன் போக்குல இருந்தாலே அந்த பிள்ளை சம்மத்து போல அமைதியா வீட்டை கிடக்கும். நீ எதையாச்சும் பண்ணிக்கிட்டு கிடந்தான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் 2 இல்ல 3 தான் உடையும் வீடு. பேசிட்டியா? இல்ல வேற ஏதாச்சும் பேச வேண்டியது இருக்கா? போன் வை. சும்மா ஆணு புராணத்தை படிக்கிட்டு நானே வைத்தியத்துல உனக்கு போன் பண்ணா நீ அவனு ஒண்ணு நீட்டு இருக்க. என்னம்மா பண்றது, எனக்கு இப்பதான் புத்தி வந்திருக்கு. காலம் போன காலத்துல புத்தி வந்து என்ன பண்றது, பேரப்பிள்ளைய பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு, பேத்திய பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா எதுவும் நடக்காது. எல்லாம் இங்கன தான் 10 அடி தூரத்துல இருக்கு. எட்டி போய் பார்த்துட்டு வரலான்னு அவங்களுக்கும் தோணல. ஏன் தோணல? நான் நடந்துக்கிற விதம் அதேதான் தாச்சாயினி, உனக்கும் பார்த்துக்கோ. காலம் போன காலத்துல கவலைப்பட்டு ஒன்னும் ஆக போறதில்ல. சூதானமா பழச்சி இருந்துக்கும் அவ்வளவுதான் சொல்லுவேன். நீ மரியாதையே இப்ப போனை வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு நல்லது. இல்ல என்கிட்ட தேவையில்லாம வாங்கி கட்டிப்பா. ஆனும் மண்ணா கட்டிக்கிட்டு. பாட்டி பாட்டி, அனு வந்திருக்கேன். போனை வையி நீ. என்னடி ஆச்சு? ஏன் இங்க ஒருத்தி வந்திருக்கா, அவளுக்கு கொடுக்க வேண்டியது நிறைய இருக்கு, கொடுத்துட்டு வந்து உன்கிட்ட பேசுறேன். அப்படி யார் வந்திருக்கா? யாச மருமவ, அவளை தலையில தூக்கி வச்சு கரகாட்டம் ஆட வேண்டியது இருக்கு. ஆடிட்டு வந்து உனக்கு என்ன நடந்துச்சுன்னு வேலை வழியா சொல்றேன். போனவை. ஐயா அத கடவுள, அணு குரல் மாதிரிலாம் இருக்கு. இவ எங்க இங்க வந்தா? இந்த ராட்சசி வரல கிடக்கா. ஐயோ கடவுளே, ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு ஒண்ணும் புரியலையே. அத்தை, அது நீங்க எப்படி இங்க? நீங்க எப்போ எப்படி அது? நீ ஆமா அப்படி கேக்கா? நீங்க எப்படி ஏன் இங்க வந்தீங்கன்னு கேக்குறதுக்கு பதிலா எதுக்கு இங்க வந்தீங்க, உங்களுக்கு தான் இந்த வீட்டுல இடம் இல்லையே, அங்கனே இருந்துக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. நீ தானமா இந்த வீட்டு மகாராணியா இருக்கா, அப்ப உனக்கு தானமா இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்கணும் என்னமா. அதனால நான் இங்க வரக்கூடாது, இங்க இருக்கக்கூடாது, இந்த வீட்டுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படிதானே. வாய திறந்து பேசுடி, வாய திறந்து பேசு. தாச்சாயினி, என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா? அனு, நீ மேல வாமா. நீ என்ன பக்கத்தானே வந்திருக்கா, எதுவா இருந்தாலும் மேல போயிட்டு பேசிக்கலாம் வா. சரிங்க பாட்டி. மேல பேருவியோ இல்ல மேல பேருவியோன்னு கேக்கேன். இல்ல என்ன மீறி மேல பேருவியோ நீ? உன்னை தண்டி கேட்கேன், மேல பேருவியா நீ? ஓலப்பாரு ஆள என் வீட்டுக்கே வந்து இல்ல என்ன பார்த்தே ஏன் வந்தீங்கன்னு கேட்க, அந்த அளவுக்கு உனக்கு திமிரு குளிர் விட்டு போயிட்டு அப்படித்தானே. உங்ககிட்ட கேட்கறேன், பதில் சொல்லு. என்ன பார்த்து ஏன் வந்தீங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேள்வி கேட்கியா? அப்போ உனக்கு எவ்வளவு திமிரு மதப்பு இருக்கணும். உங்ககிட்ட தானே கேட்கேன், பதில் சொல்லுன்னே. அப்படியே பாவம் போல மூஞ்ச விதவிதமா மாத்தி மாத்தி அப்படியே ஏமாத்துறாளுங்கம்மா. எப்படித்தான் இப்படி எல்லாம் கத்துக்கிறாளுங்கன்னு தெரியல. எல்லாம் அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருப்பான்னு நினைக்கேன். அதான் அங்க இருந்து இப்படி அப்படியே வருது. பாருங்க, தேவையில்லாம எங்க அம்மாவெல்லாம் இருக்காதீங்க, நான் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டேன். எதுவா இருந்தாலும் என்ன பேசுறீங்களா அதோட பேசிட்டு நிறுத்திக்கோங்க. அதை பத்தி எனக்கு அக்கறையும் இல்ல கவலையும் இல்ல. நான் எதுவும் சொல்ல கூட மாட்டேன் உங்களை. ஆமா, என்னை பத்தி பேசுறீங்கன்னா சரி ஓகே. உங்களுக்கும் எனக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. நீங்க என்னுடைய அத்தை, நான் உங்களுடைய மருமக, அந்த உரிமையில பேசுறீங்க. ஆனா எங்க அம்மாவை பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல அத்தை. நான் ரகுவை பேசினாலே நான் கேட்காம இருக்க மாட்டேன். நீங்க பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அதே மாதிரி ஏதாச்சும் நானும் எதனா பேசிடுவேன். உங்களுக்கு எனக்கு மனசங்கட்டம் தான் வரும். நான் உங்களை பார்க்க வரல, நான் பாட்டியை பார்த்துட்டு பேசிட்டு போறதுக்காண்டி வந்தேன். உங்ககிட்ட எனக்கு எதுவுமே பேசிருக்கல. நீங்க தள்ளி வாங்க பாட்டி, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் பாட்டி. இங்க பாருங்க, ஏ வா போன்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க வாங்க போங்கன்னு மரியாதை கொடுத்துதானே பேசுறேன். சின்ன நீங்க அந்த அளவுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்க வேண்டாம். சின்ன மனுஷியா மறுதிச்சு அனுன்னு பேர் சொல்லியாச்சு கூப்பிடுங்க. நான் என்ன மாடா இல்ல வேற எதாச்சும் சும்மா நீ வா போ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட சும்மா சும்மா நீங்க இப்படி கோபப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க இப்ப கோபப்படுறதுனால ஏதாச்சும் இங்க மாற போதா என்ன? உங்ககிட்ட தான் கேட்கிறேன், சொல்லுங்க. பாத்தீங்களா, இவ ஏதோ அப்பாவி, இவளுக்கு பியாசே தெரியாது, வாயை திறக்க மாட்டா, வாயில இருந்து வார்த்தையெல்லாம் நம்ம தான் கையை விட்டு எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க. இப்ப பேசுற பேச்ச பாருங்க. அன்னைக்கு என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கு இப்பவுமே புரிஞ்சிருக்கும். இப்ப ஏன் நான் இவ்வளவு கோவப்படுறேன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு நான் சும்மா நார்மலா சும்மா தான் கேட்டேன், இந்த மாதிரி வர்றது தப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. உங்க வளர்ப்பு மட்டும் ஒழுக்கமா அப்படி இப்படின்னு என்னை பத்தி கேட்டுட்டு போனா. இப்ப நீங்க இருக்கிறதுனால மூஞ்ச இந்த மாதிரி வச்சுக்கிட்டு குரல ஒசத்தை பேசாம அப்படியே அமுத்தி பேசுறா. நீங்க கண்டு இல்லன்னு வச்சுக்கோங்க, என்னென்ன பேச்சு பேசுவான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இவளை பத்தி உங்க யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் நீங்க எல்லாரும் இவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க. என்னத்த சொல்லுறது, யாராச்சும் என்ன கொஞ்சம் மதிச்சாதானே. அந்த பிள்ளை பேசுனதுல எனக்கு எந்த தப்பும் தெரியாதா சாயினி? அந்த பிள்ளை கரெக்டா தான் பேசுது. சொன்ன மாதிரி அந்த பிள்ளைய பேசுறதுக்கு கூட உனக்கு உரிமை இல்ல. ரகு தான் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான், நீ ஒன்னும் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வரல. ஆமா, அவன் பேசுறதே தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். இதுல நீ போயிட்டு அந்த பிள்ளைய பேசுறா, சரி அது கூட விடு. நீ எது மருமக அப்படின்ற உரிமையில பேசுற சத்தம் போறான்னு வச்சுப்போம். அவன் அம்மா கறின்னு பேசுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு முதல்ல சொல்லு. சொல்லுன்னு கேக்கேன். ஏன் நீங்க பேசலையா? என் அம்மாவை நீங்க பேசல? ஆமா, உன் அம்மா கறி இந்த நாட்டுக்காக அப்படியே தான் உயிரை மாச்சிக்கிட்ட பத்தியா, அதனால நான் உன் அம்மா கறிய தப்பு தப்பா சொல்லிட்டேன். தேசப்பற்று வந்து நீ என் கூட சண்டை போடுறான். பொடி பொசக்கட்ட போல வாயில நல்ல வாத்தி வரும். அவ வயிற்றுல இருந்து குழந்தைய அழிச்சு புட்டி அவ பாத்துக்கிட்டு பணத்தை ஆசையில சுத்திக்கிட்டு கிடந்தவள. அப்ப யார என்ன சொல்லி ஏசுவாங்க? நீ மட்டும் என்ன இல்ல, நீ மட்டும் என்னன்னு கேக்கேன். தினசா மாறிய மருமவளை எப்படிதான் கேக்கேன். ஒரு பிடியில இருக்க மாட்டியோ நீ? பாட்டி, எனக்காண்டி யார்கிட்டயும் நீங்க பேச வேண்டாம். அவங்க கிட்ட நீங்க எவ்வளவு சொன்னாலும் அது வேஸ்ட் தான். அதுவும் இல்லாம நான் உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கேன். ஷாகு, எனக்கு எல்லாம் தெரியுமா, எதுவா இருந்தாலும் மேல போயிட்டு பேசிக்கலாம். இங்க ஒரு சிலதுங்களா நம்ம என்ன பேசுறோம்னு சொல்லிட்டு ஒட்டி கேட்கறதுக்குன்னே உட்காந்துக்கிட்டு கிடக்குங்க. அத்தை சொத்த நிக்கிட்டு தூரப்பா. அனு, நீ மேல வானு. சரிங்க பாட்டி.
உன்கிட்ட பேசணும் கொஞ்சம். நீங்க பேசின வரைக்குமே போதும், நான் கேட்ட வரைக்கும் எல்லாமே போதும். இதுக்கு மேல நீங்க என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். நான் பாட்டிக்கிட்ட மட்டும் தான் பேசலாம்னு வந்திருக்கேன். பாட்டிக்கிட்ட பேசிட்டு நானே அமைதியா போயிடுவேன். இங்க நான் ஒன்னும் தங்கிட மாட்டாட்டும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. செங்கன் இப்ப இங்கேயே வந்து இருந்துருவாளோன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் என்ன நல்லா தான் பாத்திருக்காரு. அவர் எடுத்து வச்சிருக்க வீட்டுல நாங்க 2 பேரும் அங்க சந்தோஷமா தான் இருக்கோம். அங்க போயிட்டு நாங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காண்டி தேவையான எல்லாமே இருக்கு. இங்க வந்து அப்படியே நான் டேரா போட்டுற மாட்டேன், கவலைப்படாதீங்க. நான் பாட்டிக்கிட்ட பேசுறதுக்காண்டி வந்தேன், பாட்டிக்கிட்ட பேசிட்டு கிளம்பிடுறேன். உன்கிட்ட பேசணும்னு சொல்லலாம். இப்ப கண்டி நீ வந்துட்டு போலான்னு வச்சுக்கோ, நேரா வண்டி எடுத்துட்டு உன் அம்மா வீட்டுக்கு தான் போவேன். கேக்குற கேள்வியில உன் அம்மா நாக்க பிடிங்கிட்டு அத்தை என்னடி அத்தை சொத்த வா போய் பேசிட்டு வா. பாட்டி நோட்டிக்கிட்ட உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது கிடக்கு. ஆமா பேசி இன்னைக்கு மொத்தத்தையும் முடிச்சு விட்டுரும். என்னடி என்ன முறைச்சுக்கிட்டு அப்படியே நெஞ்சு நிமித்திக்கிட்டு வர சண்டைக்கு வர மாதிரி? ஓ சண்டைக்கு வர போல அப்படித்தானே? வேண்டாம், நானும் பொறுமையா இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நானும் அமைதியா ஒதுங்கி போறேன். நீங்க தேவையில்லாம என்கிட்ட வம்புக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதீங்க. இதுக்கு மேல ஏதாச்சும் பேசுனீங்கன்னா தேவையில்லாதெல்லாம் நடக்கும். என்னடி சும்மா தேவையில்லாதது 10,000 வாட்டி தேவையில்லாதது பேசிக்கிட்டு கிடக்க. என்னன்னு கேட்கேன். அனு ஞானவாமா நீ திமிரு பிடிச்சது. பேச பேச எப்படி பேக்கிட்டே இருக்கா பாரு. அவ மேல தப்பு இல்லைன்னா நின்னு பேசிட்டு போக வேண்டியதானே. இதுலயே தெரியல அவ மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கேட்காம விட மாட்டேன். ஆமா என் மொவ குட்டியும் என் மொவங்கிட்டையும் சண்டையை முட்டி விடணும்னு சொல்லிட்டு என்னென்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாமையா இருக்குன்னு நினைச்சா இன்னைக்கு எல்லாத்தையும் கேட்காம விட மாட்டேன். உன்னை இன்னைக்கு நீ கீழே இறங்கி வராம போயிருவியா என்ன? அப்படியே மாடியில இருந்து குதிச்சு எப்படியும் இந்த வழியோடி தானே வரணும். இங்கனே தான் உட்காந்துக்கிட்டு இருப்பேன். நீ என்னை பார்க்காம பேசாம எப்படி போறேன்னு நானும் பாத்துறேன். இன்னைக்கு 2ல ஒரு முடிவு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இன்னைக்கு நீ சொல்லி கொடுக்காம தான் அவன் வந்து தான் ஆக்களை இங்க வந்து சத்தம் போட்டுட்டு போனான் போல. அக்கா தம்பி உறவு எப்படி பிரிக்கணும்னு நினைக்கியடி? நீ எல்லாம் என்ன பொண்ணுன்னு எனக்கு தெரியல. என் பிள்ளைய என் கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சா சரி பரவாயில்ல, எது புருஷன் கூட தனியா வாழணும்னு ஆசைப்படுறான்ட்டு அதுக்கும் அமைதியா இருந்தேன். ஆனா நீ இப்ப பண்ற காரியம் எல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. அதை நீ கீழே இறங்கி வா, உன்கிட்ட கேட்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டேன். கீழே இறங்கி வாடி, இங்கனே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். சின்ன கேள்வி கேட்கறன்னு மட்டும் பாரு. கேட்கற கேள்வியில இனிமே இந்த குடும்பம் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, சொத்து சொகம் எதுவும் தேவையில்லைன்ட்டு உன் ஆத்தாக்காரி வீட்டுக்கு ஓடலன்னு மட்டும் பாரு. அக்கா உள்ள வரலாமா? உள்ள வாதி. அக்கா சொல்லு ரகு. அக்கா சொல்லு ரகு. ரகு இல்ல ஆதிக்கா. வாதி. ரகு ஒரு மீட்டிங் பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். ரகு கிட்ட அந்த NY3 ப்ராஜெக்ட் மிஷினரிக்காக கொட்டேஷன் அனுப்பியிருந்தாங்கல்ல, அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா ரகு கிட்ட சொல்லணும்னு அதான். ரகுன்னு வந்துட்டு வேற ஒன்றும் இல்லை ஆதி, தப்பா எடுத்துக்காதே. என்ன ஆதி சொல்லு. என்னாச்சுக்கா? ஏதாச்சும்? சேச்சே அதெல்லாம் எதுவும் இல்லை, டாக்குமெண்ட் பார்த்துட்டு இருக்கேன்ல. இல்லக்கா எப்பவுமே யாராச்சும் வந்தாங்கன்னா கண்ணை பார்த்து தான் பேசணும்னு நீங்க தான்க்கா எனக்கே சொல்லி கொடுத்துருக்கீங்க. யாரா இருந்தாலும் சரி, நம்ம மனசுல எந்த சங்கட்டமும் இல்லை, பயமும் இல்லை அப்படின்னா, குழப்பமும் இல்லை அப்படின்ற பட்சத்துல கண்ணை பார்த்து பேச தைரியமா இருக்கும்னு. இப்ப ஏன்க்கா என்னை பார்த்து கண்ணை பார்த்து பேச மாட்டேங்கிறீங்க? கண்ணை பார்த்து விடுங்க, ஏன் மூஞ்ச பார்த்து கூட பேச மாட்டேங்கிறீங்க? உங்ககிட்ட தாங்க கேக்குறேன். டேய் அப்படிலாம் எதுவும் இல்லைடா, டாக்குமெண்ட் பார்த்துட்டு இருக்கேன்ல அதுதான். டாக்குமெண்ட் இது இன்னைக்கு இம்பார்ட்டன்டான டாக்குமெண்ட், டிஸ்சார்ஜுக்கான ஃபைலு ஜெனிஃபர் கொடுத்துட்டு போயிருந்தாங்க, அதான் பார்த்துட்டு இருக்கேன். பொய் சொல்லாதீங்கக்கா, ஜெனிஃபர் கொடுத்துட்டு போன டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்கு. இந்த டாக்குமெண்ட் என்ன டாக்குமெண்ட் கூட உங்களுக்கு தெரியாது. ஓப்பனே பண்ணி பார்க்காம அது எப்படிக்கா நீங்களே இதுதான் அப்படின்னு இமேஜினேஷன் பண்ணிக்கிறீங்க? ஓப்பனே பண்ணாம டாக்குமெண்ட் வெளியே இருந்து ஸ்கேன் பண்ண நீங்க என்ன ரோபோட்டா? உங்ககிட்ட தாங்க கேக்குறேன், சின்ன பாருங்கக்கா. சொல்லுடா ஆதி. ஷகு பேசிட்டு போனதை நினைச்சு வருத்தப்படுறீங்களா? சேச்சே அதெல்லாம் எதுவும் இல்லை, சீரியஸாவே டாக்குமெண்ட் தான் பார்த்துட்டு இருந்தேன். பொய் சொல்றீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். அவனை இப்ப என்னடா, இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? கண்ணை பார்த்து பேசணும் அவ்வளவுதானே, ஏதோ பேசுறேன் போதுமா? என்ன உனக்கு என்ன வேணும்? ஏதாச்சும் இம்பார்ட்டன்டா ஃபைல் ஏதாச்சும் தேவைப்படுதா? உண்மையாவே சொல்லுங்க, ஷகு பேசிட்டு போனதுல உங்களுக்கு வருத்தமாவே இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் நீங்க அழுதுகிட்டு தான் இருந்தீங்க. உங்க மூஞ்சே காட்டி கொடுக்குதுக்கா, கண்ணை ஃபுல்லா ரெட் கலர்ல இருக்கு, கண்ணெல்லாம் அப்படி சவந்து வீங்கி போயிருக்கு. ஷேங்கா இப்படி மறைக்கிறீங்க? சின்ன உங்க தம்பியா நினைக்கலையா? ரகு மட்டும்தான் உங்க தம்பின்னு நினைக்கிறீங்களாக்கா? சத்தியமா சொல்றேன்க்கா, ரகு உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காலாம் தெரியாது, ஆனா நான் உங்க மேல அவ்வளவு பாசமும் மரியாதையும் வச்சிருக்கேன். எனக்கு நீங்க சின்னதா மூஞ்சி சுழிச்சு கஷ்டப்பட்டா கூட அவ்வளவு வலிக்குதுக்கா. அக்கா அக்கான்னு வெளி வார்த்தைக்காண்டி மட்டும் சொல்லல, சீரியஸாவே சொல்றேன்க்கா. உங்களை என் அக்காவே நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், கூட பிறந்தவங்களாவே நினைக்கிறேன். அதனாலதான் கேட்கிற உரிமையா வந்து. நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுதுக்கா. ரகு இல்லாமையா உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க. அப்கோர்ஸ் ஒத்துக்கிறேன், ரகுனாலதான் உங்களை எனக்கு தெரியும். ஆனா ரகு எனக்கு தந்த பாசத்தை விட நீங்க எனக்கு அதிகமான பாசம் தந்துருவீங்க. அவன் காட்டினது ஃப்ரெண்ட்ஷிப்,
அது வேற இது. ஆனா நீங்க கொடுத்தது எல்லாமே நான் இது வரைக்கும் ஃபீல் பண்ண முடியாத ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் தான். அது சொல்ல முடியாது வாய் தாண்டி. எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்லை, நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனா அந்த குறைய நீங்க தான் தீர்த்து வச்சிருக்கீங்க. ஏன்க்கா இப்படி ஃபீல் பண்றீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கக்கா, ப்ளீஸ்க்கா, ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாம் சரியாயிடும், மனசு விட்டு பேசினா சரியாயிடும்க்கா. ஷே, ஃபீல்லாம் பண்ணலடா. அவன் நீ பேசிட்டு போனான்ல, அதை யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னா அதுதான் லைட்டாக கண்ணு கலங்கிட்டு. கண்ணு கலங்குனது கூட இங்கே டஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த டஸ்ட்டை தூக்கி அப்படியே கண்ணில் வச்சிட்டான் போல். சரியாக க்ளீன் பண்ணல. ஹவுஸ் கீப்பிங்கை கூப்பிட்டு க்ளீன் பண்ண சொல்லணும் சரியா. அதுதான் கண்ணு வலிக்குது, வேற எதுவும் இல்லை. கண் வலினால தான் அழுதேன். நீ நினைக்கிற மாதிரி வேற எந்த காரணத்தினாலையும் அழுவலடா. பொய் சொல்லாதீங்கக்கா. கண் வலி நல்லா எழுதிங்களா இல்ல மனசு வலி நல்லா எழுதிங்களா? எனக்கு தெரியாமையா இருக்கு. உங்ககிட்ட தான் கேட்கறேன், சொல்லுங்கக்கா. அவனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். அவனுக்கு பணம் வேணாம்னா சாஃப்டா சொல்லிட்டு போக வேண்டியதுன்னு இவ்வளவு ஆஷா தான் சொல்லுவானா? இன்னைக்கு ஷிஃப்ட் முடிச்சுட்டு அவனுக்கு இருக்குக்கா. நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை அழ வச்சு ஒரு காண்டி அவனை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. என் ஃப்ரெண்டு தான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அவன் பண்ண தப்ப கண்டிப்பா சுட்டி காட்டுவாங்க நானு. ஆதி, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக சொல்ல போனோன்னா என்னை விட ரகு தான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அஃப்கோர்ஸ் அவன் பேசின வார்த்தைலாம் எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. இல்லைன்னு நான் போய் சொல்ல மாட்டேன். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் என்னை விட அவன் தான் ரொம்ப கஷ்டப்படுவான். அக்காவை இப்படி பேசிட்டுமேனு சொல்லி. ரகு சின்ன வயசுலேருந்தே இப்படி தான்டா. உனக்கு ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே அவன் எனக்கு தம்பி. அவன் சின்ன குழந்தையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கும் அவனுக்கும் 7 வயசு டிஃப்ரென்ஸ். அந்த வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவனை. அவன் எப்பவுமே அப்படித்தான். அவன் சட்டுன்னு கோவப்படுவான், ஆனால் மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டான். பேசிட்டு அதுக்கப்புறம் ஐயோ பேசிட்டுமேனு ரொம்ப வருத்தப்படுவான். அவன் ஷார்கிட்டலாம் ரொம்ப பாசமாக இருக்கானோ அவங்க கிட்ட மட்டும்தான் உரிமை எடுத்து கோவப்படுவானே. மற்றபடி வேற யார்கிட்டயுமே கோவப்பட மாட்டான். அமைதியாக இருந்துட்டு போயிடுவான். நீ எதுவும் கேட்காத. அக்கா நீங்க ஓகே தானே? நான் ஓகே தான், நான் நார்மலாக தான் இருக்கேன் சரியா. நீ ரகு கிட்ட இதெல்லாம் கேட்காத. உங்கள் 2 பேருக்குள்ள பிரச்சனையாயிரும். அதனால தான் சொல்கிறேன், வேண்டாம். நீ என்ன விஷயமா வந்த? அப்படியெல்லாம் விட முடியாதுக்கா. நீங்க சொல்றதெல்லாம் உங்க தம்பின்ற ஸ்தானத்துல ஓகே தான். நானும் உங்களுக்கு தம்பி தான். நான் எப்படி என் அக்காவை கேட்டா அவனை விட முடியும்? கண்டிப்பா கேட்பேன். அவனை இன்னைக்கு சத்தியமா சொல்றேன், சும்மா விட மாட்டாங்க. நேர்ல போயிட்டு கண்டிப்பா அவனை கேட்டுதான் ஆவேன் நானு. அவன் பண்ற தப்பை சுட்டி கட்ட வேண்டாமா? அவன் இப்படியே பண்ணிக்கிட்டு இருப்பான், அவன் கோவப்படுவான், அதுக்கப்புறமா சரியாயிடுவான் அப்படின்னு எத்தனை நாளைக்கு பொறுமையா இருக்க முடியும்? அப்படிலாம் இருக்க முடியாது. இப்படியே இருந்தானா அவன் எல்லாரையுமே இப்படியே எடுத்து பேசிக்கிட்டே இருப்பான். கண்டிப்பா அவனை கேட்கணும், அப்பதான் அவனுக்கு புரியும். அப்படி இல்லை ஆதி, அவனுக்கு புரியும். அக்காவை இப்படி ஹர்ட் பண்ணிட்டோமேனு என்னை விட அவன் தான் ரொம்ப கஷ்டப்படுவான். நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, அவன் ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டு போயிட்டான். அதுவும் இல்லாமல் அது ஒரு வகையான பாசம் தான். அவன் பேசினது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லலை. அது அவனுக்கு தெரியாமல் 35 lakhs அரேஞ்ச் பண்ணி காசுலாம் எதுவும் பண்ணியிருக்கேன்ல. எங்கே கடனை வாங்கிட்டனோன்னு அவனுக்கு ஒரு பயம். என்னோட ஃப்யூச்சருக்காண்டி சேர்த்து வச்ச சேவிங்ஸ் எல்லாம் அவனுக்காண்டி கொடுக்குறேன் பத்தியா. அப்போ இவன் என்ன பண்ணுவா அப்படின்ற பயம் அவனுக்கு, வேற எதுவும் இல்லை. என்னை விட அவன் தான் என் மேலே ரொம்ப பாசமும் அக்கறையும் வச்சிருக்கான். அந்த கோவத்துல தான் வந்து பேசிட்டு போறான். எனக்கு அவன் மேலே எந்த ஒரு வருத்தமும் இல்லை. நீயும் வருத்தப்படாத சரியா. நாங்கள் 2 பேர் இப்படி தான், உனக்கு தெரியாதா என்ன? நாங்கள் 2 பேரும் இப்போ சண்டை போட்டுட்டு சேர்ந்துப்போம். நீ அதுக்காண்டி கேட்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் சண்டை போடாதீங்கன்னு தான் சொல்கிறேன். விட்டுரு இந்த விஷயத்த. பேசுனது என் தம்பி தானே, வேற யாரும் பேசலையே. வேற யாரையும் பேச விட மாட்டான். அவன் தானே பேசினான். ஏதோ ஒரு அக்கறையில் பேசிட்டு போனான். என்ன அதை பொறுமையாக சொல்லியிருக்கணும். ஆஷா சொல்லிட்டு போயிட்டான். அவனுக்கு எப்படி தெரியுமோ அந்த குணத்துல சொல்லிட்டு போயிட்டான், அவ்வளோதான். அவனை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. டக்கு டக்குன்னு கோவப்படுவான். ஆனா அவனுக்கு தப்புன்னு தெரிஞ்சுச்சுன்னா அடுத்த நிமிஷமே அக்கான்னு சொல்லிட்டு என் மடியை தேடி தான் வருவான். எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு நைட்டுக்குள்ள எப்படியாச்சும் என்னை தேடி வந்து சாரி கேட்பான். அதுதான் என் தம்பி சரியா. நீ கோவப்பட்டு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்கன்னு சொல்றேன். அக்கா இதுல சண்டை போடுறதுக்கு எதுவுமே இல்ல. அவன் பண்ற தப்ப சுட்டி காட்டணும்ல. அவன் என் கூட சண்டை போட்டுருவான்ற ஒரு காரணத்துக்காண்டி அவன் பண்ற எல்லா விஷயத்திலயும் இல்ல மச்சான் நீ பண்றதுதான் சரி சரின்னு அவனுக்கு ஜிங்சாங் போடுறது அது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல. அவன் பண்ற தப்பையும் சுட்டி காட்டுறதுதாங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். கூட பிறந்த அக்கா கிட்ட சின்ன மாதிரி பேசணும்னு ஒரு வரமுறை இருக்குக்கா. இந்த அளவுக்கு தான் பேசி சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல. பொறுமையா எடுத்து சொல்லியிருந்தாலே சரியா இருக்கும்.
இடம் பொருள் ஏவல்னு இருக்குக்கா. எந்த இடத்துல எந்த மாதிரி பார்த்து பேசணும்னு ஒரு வரமுறை இருக்கு. அவன் பாட்டுன்னு வந்தான், லபலபன்னு கத்துனான், செக் புக்கை தூக்கி போட்டான், அவன் பாட்டுன்னு போயிட்டான். நம்ம பேசுனது சரியா தப்பான்னு யோசிச்சு பேசணும்க்கா. பேசிட்டு யோசிக்க கூடாது, பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். அதை அவனுக்கு சொல்லி புரிய வைக்கணும். இப்படியே அவன் பண்றத நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம பண்றது சரின்னு அவனுக்கே தோண ஆரம்பிச்சிடும். அது ரொம்ப ரொம்ப தப்புக்கா. அதை நான் உங்ககிட்ட சொல்றேன். சரிக்கா, நான் உங்களையும் மதிக்கிறேன். உங்க தம்பி கண்டிப்பா உங்களை விட அவன் நிறைய ஃபீல் பண்ணுவான்னு எனக்கும் தெரியும், இல்லாமலாம் இல்ல. ஆனா உங்களை பேசுற மாதிரி என்னையும் பேசியிருக்கான்ல, சோ நான் கோவப்படலாம்ல. நீங்க கோவப்படாம இருக்கீங்கன்னா உங்க தம்பி ஓகே. நான் கோவப்படாம இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லையே. என் ஃப்ரெண்ட்ஷிப்ல எந்த மாதிரி இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு நான் டிசைட் பண்ணலாம்லக்கா. அதை நான் பாத்துக்கிறேன். ஆதி சொல்றத கேள்றா. சில்லுக்கா, நான் முடிவு எடுத்துட்டேன். இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. அவன் பண்ண தப்ப அவனுக்கு சுட்டி காட்டி தான் ஆகணும். நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் சரி. அவன் கோவம் வந்தா கத்திட்டு வந்துருவான், அதுக்கப்புறமா போயிட்டு பொறுமையா சாரி கேட்பான். அப்ப அதுல பேசின வார்த்தை எங்க போறதுக்கு? பேசின வார்த்தையெல்லாம் ரிட்டர்ன் எடுத்துக்க முடியுமா என்ன? சொல்லுங்கக்கா. ஆதி சொல்றத கேளு, வேண்டாம். சரிக்கா, உங்க பிரச்சனையை பத்தி நான் அவன்கிட்ட பேசவும் மாட்டேன், கேட்கவும் மாட்டேன். ஆனா என்ன பத்தி என்ன ஏன்டா இப்படி பேசுனன்னு கேட்கலாம்ல. அந்த உரிமை எனக்கு இருக்கு அவன்கிட்ட. அதை நான் பாத்துக்கிறேன். உங்ககிட்ட பேச வந்த விஷயமே வேற. அப்பா ரொம்ப நேரமா வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க ஓபி பேஷண்ட் பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் சொன்னாங்க. அதை என்னன்னு பாத்துட்டு போலான்ட்டு வந்தேன்க்கா. அப்பா வந்திருக்காரா? என்ன விஷயமா? ஏதாச்சும் உடம்பு சரியில்லையாடா? இல்லக்கா, கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, ரேஷாவை தான் பாத்துட்டு போலான்ட்டு வந்தேன்னு கேட்டாரு. ரகு வந்ததா அப்படின்னு கேட்டாரு. ஆமா, வந்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னக்கா. சரி, ஓகே, நீ உள்ளடி வர சொல்லு. சரிக்கா. சரிடா. அப்புறம் ஷாலினியும் வெயிட் பண்றாக்கா. ஷாலினியா? ஆமாக்கா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னடா விஷயம்? அது வந்து சொல்லுடா. நீங்க இப்போ சோகமா இருக்கீங்க. சோகமா இருந்தா என்ன சொல்லு. ஒரு ஹாப்பியான விஷயம். சொல்லுடா. எனக்கும் ஷாலினிக்கும் கல்யாணம் டேட், அதான் மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அததான் 2 பேருமா சேர்ந்து உங்ககிட்ட சொல்லிட்டு பிளஸிங் வாங்கிட்டு போலான்ட்டு அவ வந்தா. ரகு வந்து அதுக்குள்ள நிறைய பிரச்சனை ஆயிட்டு. சூப்பர், கங்க்ராட்ஸ்டா. எப்போ? அப்பா வந்து பேசிட்டு போட்டோம். நாங்க 2 பேரும் வந்து சேர்ந்தாப்புல சொல்றவங்க கிட்ட. ரகு வந்தால அப்பமே சொல்லிருக்கலாம்ல, உனக்கு முன்னாடியே தெரியுமா? காலையே தெரியும். அம்மா போன் பண்ணி சொல்லிட்டாங்க. நான் தான் அவளை வர சொன்னேன். அவ வர கேப்ல தான் இவன் வந்து கத்திட்டு போயிட்டான். அப்பவே வந்துட்டு அவளும் என் கேபின்ல தான் இருந்தா. நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களா, அதான் சரின்னு வெயிட் பண்ண சொன்னேன். டி பைத்தியக்காரா. சரி, ஓகே, அப்பா வர சொல்லு. நான் உன் கேபினுக்கு வரேன், சரியா? அவளை அங்கேயே வெயிட் பண்ண சொல்லு. இல்ல, நான் கூட்டிட்டு வரேன்ல. சார், புது மாப்பிள்ள சார், புது பொண்ண அங்கேயே இருக்க சொல்லுங்க, நானே வரேன். அக்கா. சரி, போ, வரேன். சரிக்கா.